இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் செய்யறதான தக்காளி வெங்காய தொக்கு. நாங்கள் மைக்ரோவேவ் அவனும் யூஸ் பண்ணி ரொம்ப குவிக்காக இந்த தக்காளி வெங்காய தொக்கை தயார் பண்ணுவோம். முதல்ல ஒரு மைக்ரோவேவ் அவனில் ஒரு வைக்கிறதான ஒரு மைக்ரோ ப்ரூஃப் கிளாஸ் பவுலில் பொடியாக அரைஞ்ச வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்து அதை அப்படியே ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியையும் மைக்ரோவேவ் அவன் ப்ரூஃப் கிளாஸ் பவுலில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு அந்த தோலியை டிஸ்கார்ட் பண்ணிட்டு அந்த தக்காளிகளை அப்படியே விழுதாக அரைச்சி வச்சிடுறேன். ஸோ வெங்காயம் விழுது தக்காளி விழுது ரெண்டும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம மைக்ரோவேவ் அவனில் இப்படி பண்ணி வச்சோன்னாக்கா கொஞ்சமாக எண்ணெயே போதுமானது. ஒரு அடிகனமான வாளியை சூடு பண்ணி அதில் நல்லெண்ணெய் சேர்க்கலாம். அந்த எண்ணெயிலேயே கடுகை போட்டு கடுகை வெடிக்க வச்சு அதில் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் தூள், வறுத்து அரைத்ததான வெந்தயப்பொடி, நல்ல ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து எல்லா பொடிகளையும் நல்ல எண்ணெயிலேயே அப்படியே வறுத்துக்கலாம். அந்த பொடிகளோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும். அடுப்பு ரொம்ப லோ ஹீட்டில் இருக்கணும். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம அந்த எண்ணெயிலேயே வறுத்துட்டோம்னாக்கா நம்மளோட அந்த ஷெல்ஃப் லைஃப், அதாவது ஃப்ரிட்ஜ் லைஃப் ஆஃப் த தொக்கு, அது ரொம்ப நாள் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு 10 டேஸாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ண முடியும். இப்போது நம்ம மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுத்து வெங்காயத்தை விழுதாக அரைச்ச கலவையை அதில் போடுறேன். இந்த கலவையை ஒரு 5 நிமிஷம் போல் லோ மீடியம் ஹீட்லேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுத்து பியூரி பண்ணதான தோலி எடுத்த தக்காளி விழுத சேர்க்குறேன். நல்லா அப்படியே கைவிடாமல் இதை கலரணும். லோ அல்லது லோ மீடியம் ஹீட்லேயே அப்படியே அந்த நம்ம விட்ட கொஞ்சம் எண்ணெயிலேயே அது அப்படியே திக்காக கெட்டியாகி வர வரைக்கும் நம்ம கலரி எடுத்து அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த கொஞ்சம் ஆயிலியே பண்ணதான இந்த தொக்கை 10 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம். நோ ப்ரிசர்வேட்டிவ் தக்காளி வெங்காய தொக்கு ரொம்ப சுலபமாக தயார்.